SR பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இன்னைக்கு நாம SR பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுக்காக ஒரு வரவேற்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கோம். இது பார்க்க ஒரு விளம்பரம் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களோட அப்ரோச் என்ன, இதுக்கு பின்னால் என்ன யோசனை இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க. என்னென்ன விஷயங்கள் இதில் முக்கியமாக இருக்குன்னு நம்ம சேர்ந்து பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்தோடனே காஞ்சிபுரத்தோட வரலாறு, அப்புறம் கலாச்சாரம், கோயில்கள், அந்த பட்டு நெசுவுன்னு எல்லாத்தையும் பற்றி பேசி பெருமைமிக்க மற்றும் பாரம்பரிய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் உங்கள் ஊரோட பெருமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றோம்னு ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது ஒரு பொதுவான அணுகுமுறை தானே? ஆமா, நிச்சயமா. ஒரு புது இடத்துக்கு போகும்போது, குறிப்பா காஞ்சிபுரம் மாதிரி ஒரு ஆழமான வரலாறு பாரம்பரியம் இருக்கிற இடத்துல அங்க இருக்கிற மக்களோட உணர்வுகள், அவங்க பெருமைப்படுற விஷயங்கள், இதோடெல்லாம் தங்களை கனெக்ட் பண்ணிக்க முயற்சி பண்றது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அது அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்க உதவும். ஆனா இது வெறும் வார்த்தையா மட்டும் நின்னுடக்கூடாது, செயல்லையும் காட்டணும். வெறும் புகழ்ச்சியா இருந்தா அதுவே சில சமயம் சரியாப்படாது இல்லையா? சரிதான், நீங்க சொல்றது கரெக்ட். அடுத்து அவங்க கொடுக்கிற வாக்குறுதிகளை பார்க்கலாம். உறுதியான, அழகான மற்றும் குறைந்த விலையில் வீடுகள்னு சொல்றாங்க. அப்புறம் சிறந்த தரம், வெளிப்படையான சேவை, பட்ஜெட்டுக்கேற்ற தீர்வுகள், இதெல்லாம் கேட்கும் போதே நல்லா இருக்கு. ஆமா, கவர்ச்சியா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி வருது. இந்த குறைந்த விலை, அதே சமயம் சிறந்த தரம், இது ரெண்டும் எப்படி ஒன்னா போகும்? குறிப்பா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல. அதுதான் இங்க மிக முக்கியமான ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் அந்த ஊரோட பாரம்பரிய பெருமையெல்லாம் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் வளர்ந்து வர்ற ஒரு மாவட்டம், அங்க மக்களோட தேவைகள் வேற மாதிரி இருக்கும். இந்த குறைந்த விலை, அதாவது அஃபோர்டபுள் ஹவுசிங், அப்புறம் வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்ட் சர்வீஸ், இந்த ரெண்டு வார்த்தையும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, முக்கியம்தான். ஏன்னா நிறைய பேர் வீடு வாங்க நினைக்கிறவங்க மிடில் கிளாஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு பட்ஜெட் ஒரு பெரிய கன்சர்ன். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்னாலே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிற ஒரு குறை பொதுவா இருக்கு. உண்மைதான். அதனால இந்த ரெண்டு வாக்குறுதியும் நிச்சயம் கவனத்தை ஈர்க்கும். ஆனா நீங்க கேட்ட மாதிரி குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம எப்படி விலை குறைக்க போறாங்க, அந்த வெளிப்படைத்தன்மையை எப்படி நிஜமாக்குவாங்க, அதுதான் உங்க முன்னாடி இருக்கிற நிஜமான சவால். இது வெறும் விளம்பர வார்த்தையா இல்லாம எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. அந்த சவாலை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நாம யோசிச்சுட்டு இருக்கும் போதே இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது. கடைசியா பாருங்க, ஒரு பெரிய அறிவிப்பு காஞ்சிபுரத்திற்கு மட்டும் அப்படின்னு ஒரு ஹூக் போடுறாங்க. ஆமா, இது என்னவா இருக்கும்? சும்மா மார்க்கெட்டிங்காக சொல்றாங்களா, இல்ல உண்மையிலே காஞ்சிபுரத்துக்குன்னு ஸ்பெஷலா ஏதாச்சும் பிளான் வச்சிருக்காங்களா? இது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில ஒரு முக்கியமான பகுதி. நிச்சயமா இந்த பெரிய அறிவிப்பு பல விஷயமா இருக்கலாம். ஒருவேளை ஒரு இன்ட்ரோடக்டரி ஆஃபர் மாதிரி. ஆமா, புதுசா வர்றதால ஒரு தள்ளுபடி இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு விலை குறைப்பு, அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது இன்னொன்னு இருக்கலாம், காஞ்சிபுரத்தோட அந்த பாரம்பரியம், சூழல், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஸ்பெஷல் டிசைன் இல்ல சில வசதிகள் கொண்ட ஒரு ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். ஓ, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே. ஆமா, வகைனா அது கொஞ்ச நாளைக்கு கவனத்தை ஈர்க்கும். ஆனா ரெண்டாவது வகையா இருந்தா அது காட்டுறது என்னன்னா, இவங்க இந்த மார்க்கெட்டை எவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்காங்க, அந்த ஊரோட தன்மைக்கு மதிப்பு கொடுக்கறாங்களான்னு தெரியும். வெறும் சேல்ஸை தாண்டி யோசிக்கிறாங்களாங்கிறதுக்கு இந்த அறிவிப்பு ஒரு க்ளூ கொடுக்கலாம். அவங்க கடைசியா சொல்ற வாசகம் கூட பாருங்க, உங்கள் நம்பிக்கை எங்கள் பலம், உங்கள் கனவு இல்லம் எங்கள் இலக்கு அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இது அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட உருவாக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா அந்த வாசகம் அவங்க நோக்கத்தை மறுபடியும் ஒரு தடவை அழுத்தமா சொல்லுது. நம்பிக்கை, கனவு இல்லம், இந்த வார்த்தைகள் எல்லாம் எமோஷனலா கனெக்ட் ஆகும் இல்லையா? சோ மொத்தத்துல பார்த்தா இந்த வரவேற்பு செய்தி என்ன பண்ணுதுன்னா, உள்ளூர் பெருமையை மதிக்குது, அடிப்படை தேவைகளான குவாலிட்டி, பிரைஸ், ட்ரஸ்ட், இதுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுது, கூடவே ஒரு எதிர்பார்ப்பையும் தூண்டி விடுது அந்த பெரிய அறிவிப்பு மூலமா. அப்போ நாம இதிலிருந்து எடுத்திருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, SR பில்டர்ஸ் காஞ்சிபுரத்தோட பாரம்பரியத்துக்கு மதிப்பு கொடுக்கறதா சொல்றாங்க. அதே நேரம் குவாலிட்டி, விலை, வெளிப்படைத்தன்மையோட நாங்க வீடு கட்டி தரோம்னு சொல்றாங்க. கூடவே ஒரு பெரிய சஸ்பென்ஸும் வச்சிருக்காங்க. இதுதான் இதோட சம்மரி. ஆனா இங்க நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க.
இந்த வாக்குறுதிகள் எல்லாம் சரி, ஆனா இதுக்கும் காஞ்சிபுரத்தோட நிஜமான அந்த சூழல், அந்த யதார்த்தம், அதுக்கும் இடையில பாலமா அவங்க எப்படி செயல்பட போறாங்க? வெறும் வார்த்தையா இல்லாம அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், அவங்களோட வேலைகள் உண்மையிலே காஞ்சிபுரத்தோட அந்த தனித்துவமான நெசவு வாழ்க்கை முறைக்கோ இல்ல அங்க இருக்கிற பாரம்பரிய கட்டிடக்கலைக்கோ ஏதாவது ஒரு சின்ன அளவுலாவது மதிப்பு கொடுக்குமா? இல்ல வெறும் கான்கிரீட் காடுகளா இருக்குமா? அந்த வரப்போற பெரிய அறிவிப்புங்கிறது வெறும் விலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா மட்டும் இருக்குமா? அல்லது அந்த மண்ணோட தேவை, சூழல், இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்ட ஒரு ஆழமான யோசனையோட வெளிப்பாடா இருக்குமா? நீங்க அந்த அறிவிப்புல எதை முக்கியமா எதிர்பார்ப்பீங்க? எதை கவனிப்பீங்க? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.